ஹாய் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு ஸ்பெஷலான ஒரு மெடிசனான ஒரு பழம் இருக்குது. அதாவது உலகத்தில் குணப்படுத்த முடியாத நோய் அப்படின்ட்டு சொல்கிறாங்களா, கேன்சர் அந்த மாதிரி, அதுக்கான ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு பழம் நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. எங்கேயும் இல்லை, நம்ம வீட்டுக்கு நேர் எய்த்தாப்பில் புனிதக்கா வீடு இருக்குது, அங்கே தான் இருக்குது. அது நம்ம எப்படி இருக்கோம், எந்த மாதிரி இருக்கோன்ட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த பழம் வந்து மோஸ்ட்லி வந்து புளிக்க தான் செய்யும். ரொம்ப இனிப்புலாம் இருக்காது, லைட்டாக புளிப்பாக தான் இருக்கும், உள்ள விதைகள் இருக்கும். இதுக்கு பேர் வந்து முள்ளு சீத்தாம்பாங்க. இது வந்து மோஸ்ட்லி இந்த கேரளா சைடு அங்கே தான் விளையும். இது வந்து நம்ம வீட்டுக்கிட்ட இங்கே கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். அவங்க செடியெலாம் வளர்க்குறாங்க. இது சுற்றி காட்டுங்களா, அப்படி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஃபுல்லாக செடி வளர்க்குறதுனால இந்த இடத்துல வந்து இது வந்து இந்த குளுமைக்காக இது வளருது. இந்த முள்ளு சீத்தா எப்படி இருக்கும், மரம் எப்படி வளருதுங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். சேம் வந்து இது வந்து இந்த மலை சீத்தா அப்படிம்பாங்க. அந்த வகையில் உள்ள இது ஒரு இது முள்ளு சீத்தா அந்த மாதிரி வளருது. இந்த மரம் தான் இருக்குது, எனக்கு காட்டுறேன். வா, சொன்னெல்லாம் உண்டா 2 ஸ்டெப் யாருன்னு. இதான் அந்த மரத்தோட இலை. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பழம் இன்னும் கிடக்கு. இதில் வந்து காலையில் நம்ம ஒரு பழம் பறித்தோம், இதான் இருக்குது. இதில் வந்து இந்த மொசர் தான் நிறைய ஏறி இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்து இங்கே இருக்குது. அந்த ஃபோன் ஒரு நிமிஷம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, முள்ளு சீத்தா இது பேர். இது வந்து ரொம்ப ரேரு தான், கிடைக்காது. ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரியாது. ரெண்டாவது இந்த இந்த இதில் வந்து அவ்வளோ மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்கு. இந்த பழம் வந்து ரொம்பலாம் இனிப்பாலாம் இருக்காது, ஓரளவுக்கு இனிப்பாகவும் இருக்கும், புளிப்பாகவும் இருக்கும். இதோட மகிமே அதுதான். இந்த மரம் மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் வளராது, ஒரு சில பேர் வீட்டில் மட்டும்தான் வளரும். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் அந்த முள்ளு சீத்தா. இது வந்து கிட்டத்தட்ட நல்ல விளைஞ்ச பழம். இதை வந்து நம்ம பறித்து ஒரு 2 நாள் வச்சோம் அப்படின்னா இது நல்லா பழுத்துரும். பழுத்துட்டுனா இதில் இனிப்பும் இருக்கும், புளிப்பும் இருக்கும். இவ்வளோ பெருசாக வரும், இதை விட நல்லா பெருசாகவே வரும். இது வந்து இந்த மரத்தில் இந்த இடத்துல தண்ணிக்கு ஏற்றாப்புல, இந்த மண்ணுக்கு ஏற்றாப்புல தான் இது வளருது. இது கொஞ்சம் வளர்ச்சி கம்மி தான், பட் ஆனால் இது வந்து நல்லா விளைஞ்சிருச்சு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா முள்ளு சீத்தா. இது வந்து மோஸ்ட்லி 100% இது வந்து ஒரு மெடிசனுக்கான ஒரு இது. அதாவது கேன்சரை குணப்படுத்தக்கூடிய ஒரு 25% இதுவும் ஒரு பங்கு வகிக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.